இப்போ இது வந்து 80 ரோடு சரிங்களா. அஜ்மானை பொறுத்தவரை 80னா 100 வரைக்கும் போகிறவங்க தான் அதிகம். நீங்கள் இப்போ பிகினர் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 80லே போகலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரக் வருதுங்களா, எக்ஸல் கால் எடுத்துருங்க. ட்ரக்கெல்லாம் வர டைமில் நீங்கள் லெஃப்ட் கீப் பண்ணி போயிடணும். ரைட்டில் கீப் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் அவங்க வந்தாலும் ப்ராப்ளம் தான், நீங்கள் போனாலும் ப்ராப்ளம் தான். இப்போ ஸ்பீடப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ துபாயில் என்ட்ரு ஆகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு லாஸ்ட் ட்ராக்ல வந்து யூட்டர்ன் போகணும்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி மேப்பில் சொல்லுவோம் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர் ட்ராக் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் ரைட் லெஃப்ட் தான் மேப்பில் வந்து 10 கிலோமீட்டர் போனால் ரைட் லெஃப்ட் தான் காட்டுதுன்னா இருக்கல கடைசி ட்ராக்கை ஃபாலோ பண்ணலாம். முன்னாடியே போர்டு வச்சிருப்பாங்க எக்ஸிட் நம்பர் ப்ளஸ் வந்து எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்கிறது. இந்த லாங் ரோடு நம்ம எடுக்கிற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டிரைவிங்கோட பயம் வந்து இதில் தான் இருக்கும் அதிகமாக. இந்த லாங் ரோட்டில் வந்து ஸ்பீடாக போகிறவங்க எப்படி வண்டி மாற்றணும். இப்போ நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க, எக்ஸிட் கால் எடுத்துருங்க, ஏன்னா இந்த வண்டி போகல, புரிஞ்சுங்களா. இப்போ உங்களுக்கு ஃபுல் விசிபிள் ஆகும் பாரு. இப்போ நீங்கள் எக்ஸல் கொடுக்க பாருங்க, எல்லா பக்கமும் உங்களுக்கு தெரியுதா. இப்போ நீங்கள் திருப்பி எக்ஸல் கொடுக்கலாம். இப்போ ஸ்பீடப் பண்ணுங்க. இப்போ ட்ராக் ரைட் சைடில் மாறுங்க, சென்டர் மிரர் பார்த்து ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் மிரர் திரும்பி பாருங்க, லென்ஸ் பாட்டு பார்த்துட்டீங்க இந்த பக்கம், அவ்வளோதான். எக்ஸல் கால் எடுத்துருங்க, ஏன்னா முன்னாடி வண்டி இருக்கிறனால. இப்போ நீங்கள் திருப்பி ஸ்பீட் பண்ணலாம். எக்ஸல் சின்னதாக கொடுத்துட்டே இருங்க. இப்போ கீழே வரப்போ எக்ஸல் கால் எடுத்துருங்க, ஏன்னா அது கண்ட்ரோல் ஸ்லிப் ஆகிற இடம், வெளியிலேருந்து ட்ராக் ஜாயின் பண்ணுற இடம். நீங்கள் ஒரு 80ல் வரீங்க, அந்த 80 அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ அதர் டிரைவர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறது நீங்கள் சேர்ந்து கற்றுக்கலாம். சின்ன எக்ஸல் கொடுங்க, டவுன் வந்துட்டோமா ஒரு சின்ன எக்ஸல் கொடுங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்லேருந்து வெளியில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுற இடம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எக்ஸல் இண்டிகேட்டர் போடுறவங்க எக்ஸலுக்கு கால் எடுத்துருங்க. எப்படி ஒரு இண்டிகேட்டர் முன்னாடி தெரியுதுன்னா எக்ஸலுக்கு கால் எடுத்துடலாம். இப்போ எக்ஸல் கொடுக்காங்க, இந்த வண்டி ஆல்ரெடி ரெஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க, மெதுவாக ஸ்பீட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஷார்ஜா போகிறதா துபாய் போகிறதா இதான் டிரைவ், உங்கள் ட்ராக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. சின்ன எக்ஸல் அப்படியே அதிகப்படுது. இப்போ ட்ரக் இருக்கிறனால நீங்கள் லெஃப்ட் கீப் பண்ணுறப்ப என்ன உங்களுக்கே சேஃபாக இருக்கும். லைனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரைட் சைடில் லைனை வண்டியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா லைன் திருப்பி அங்கே ஏறிடும். இப்போ மேலே போர்டு பாருங்கள், கோர்னிஷ் துபாய் ஷார்ஜா ஒரு ரோடு. இப்போ இந்த எக்ஸிட் வந்து இன்னொரு அடுத்த இதில் போனால் தான் உங்களுக்கு போர்டு ரீச் ஆகும். போனோம். இப்போ வந்து டார்க் லைனை பாருங்க, ஹிடன் பண்ண லைன் வந்து விட்டுட்டு டார்க் லைன் ஏதாவது ஒரு சைடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸல் கொடுக்காதீங்க. எக்ஸல் ஃபுல்லாக விட்டுட்டு, ஏன்னா இங்கே ரைட் எடுக்கிற இடம், இங்கிருந்து சென்டர் ட்ராக்லேருந்து ரைட் வரவங்க இருப்பாங்க, தெரியுதா. ஸ்பீடப் பண்ணுங்க. இப்போ இவங்க ஃபுல்லாக விசிபிள் ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆனால் பாருங்கள் அந்த வண்டியை பார்த்ததுனால நீங்கள் இப்போ லெஃப்ட் லைனை பார்த்துருந்தீங்கன்னா லெஃப்ட் லைன் கீப் பண்ணியே வந்திருக்கலாம். சைன் போர்டை கவனிச்சிங்கனாலும் மார்க்கிங் கவனிச்சிங்கனாலும் ஈஸி, புரியுதுங்களா. கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்ணிக்க. இப்போ லாங் ரோட் டிரைவ் பண்ணுறப்போ லெஃப்ட் லைன் நீங்கள் மாறுறதா இருந்தால் சென்டர் மிரர் பாருங்கள். இப்போ பிரிட்ஜு கீழே இருக்க மாற வேணாம் ட்ராக், ஏன்னா வரவங்களுக்கு தெரியாது நீங்கள் ட்ராக்கை மாறுறது. கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்ணிக்கணும். லாங் லைன் இருக்கும் சில இடத்துல. இப்போ நீங்கள் கீழே ஃபுல்லாக டவுன் ஆனதுமே சென்டர் மிரர் பாருங்கள், லெஃப்ட் டிக்கெட் போடுங்க, ஸ்பீடாக உள்ளே வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி இருக்கிற வண்டியை பார்த்துமே கால் எடுத்துங்க எக்ஸிலேருந்து. இங்கே நம்ம எக்ஸில் கொடுக்குறது ராங். அதுக்கப்புறம் இப்போ பிரேக்கில் சின்னதாக கால் வச்சுக்கோங்க, கால் எடுத்துருங்க. இது கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்லோ பண்ணியிருந்தோம், இவ்வளோ வராது, புரியுதா. இப்போ நீங்கள் ஸ்பீடாக போங்க. ரைட்டில் வந்து வண்டி இருக்குன்னு வைங்க, ரைட் ட்ராக் மாற போனீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். இப்போ ஓகே, எக்ஸல் கொடுக்காதீங்க, முன்னாடி வண்டி ஆல்ரெடி ஸ்லோ. பிரேக் வேணும், பிரேக் அடிக்கடி மிதிக்கக்கூடாது. ஸ்பீடு பண்ணுங்கள், இன்னும் ஸ்பீடு. எக்ஸல் கால் எடுங்க, அவ்வளோ. இதுவே பிரேக் மாதிரி தான் உங்களுக்கு. ஸ்பீடப் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி. இப்போ எக்ஸல் கொடுக்க வேணாம், இந்த வண்டி ஸ்லோவாகவே தான் போகிறாங்க. இப்போ நம்மளா ஸ்பீடப் பண்ணி பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கா, கொஞ்சம் முன்னாடி ஸ்லோ பண்ணிங்கன்னா அவங்க எப்போ பிரேக் பண்ணுவோம்னு நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸல் சின்னதாக கொடுத்துட்டே இருங்க. ஓகே, ரைட் டிக்கெட் போடுங்க, அப்படியே அதே ஸ்பீட் லைன் மாறுங்க. இப்போ இங்கே எக்ஸல் அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை, இண்டிகேட்டர் கட் பண்ணிங்க. இப்போ புரிஞ்சுது உங்களுக்கு. ஸ்பீடாக போகிறதுனா ஒரு வண்டிக்கு முன்னாடி போக ட்ரை பண்ணலாம் நீங்கள், இல்லைன்னா அவங்க பேக் சைடு யாரை ட்ரை பண்ணலாம். அப்போ பின்னாடி போகிற மாதிரி இருந்தால் அவங்க ஸ்பீடு போகிறப்ப நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பின்னாடி ஏறிடலாம் ஸ்பீடு. இல்லை ஒரு வண்டி மெதுவாக போகிறாங்க முன்னாடி, நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா லைன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அவங்கள நீங்கள் ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடாக போய் அவங்க சென்டர் மிரர் தெரியுறப்ப நீங்கள் உள்ளே வரலாம்.